ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அறிநிலை யோகி பாடத்திட்டத்துல மனதின் நிம்மதி அறிமுக வகுப்பு முடிச்சுட்டு இன்னைக்கு முதல் பாடம் அகலிடம் பார்க்க இருக்கிறோம். அசைன்மெண்ட் ராஜேஷ் வந்திருக்கிறாரான்னு தெரியல. ராஜேஷ், சீதாலட்சுமி, வரலன்னு நினைக்கிறேன். ஸ்ரீ குருவே நம. மனதின் நிம்மதி என்ற ஒரு அற்புதமான ஒரு நூல், குருதேவர் எழுதிய முதல் நூல். நம்ம படிக்க போற 2 வருஷம் படிக்க போற ஒட்டுமொத்த கருத்துக்களையும் ஒட்டுமொத்த தத்துவங்களையும் உள்ளடக்கிய ஒரு நூல். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாகாதார். செய்ய முடியாத, செய்ய அறிவதற்கு கடினமான காரியங்களை செய்பவர்கள் பெரியவர்கள். அந்த மாதிரி நம்ம பூலோகத்துல எவ்வளவு மகா பெரியவர்கள்லாம் தோன்றிருக்காங்க. எவ்வளவு மகா பெரியவர்கள்லாம் தோன்றி இந்த மனித சமுதாயத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு அவங்களால முடிஞ்ச விஷயங்களை தத்துவங்கள் மூலயமா, மியூட்ல போயிடுங்க, அவங்களால முடிஞ்ச விஷயங்களை தத்துவங்கள் மூலயமாவும் பாடங்கள் மூலயமாவும் பாடல்கள் மூலயமாவும் நம்ம கொடுத்து நம்மள மேன்மைப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா இந்த சிறியோனை வைத்து இந்த பிரம்மஞான கல்வியை, பிரம்மஞான பாடத்தை உங்களுக்கு எல்லாம் போதிக்க வைக்கும் என்னுடைய குருதேவரனுடைய அரும் பெருமையும் அவருடைய மேன்மையும் நாம் என்ன சொல்வது? பரிசன வேதி பரிசுத்ததெல்லாம் வரிசை தரும் முன் வகையாகுமா போல் குரு பரிசுத்த குவலயம் எல்லாம் திரிமலம் தீர்த்து திருவருளாம். நம்மளால ஒண்ணுமே முடியாது. அப்படியே ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்த ஒருத்தவங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியும்னா 10 தடவை சொன்னாலும் புரியுறது இல்லை. அந்த மாதிரியான ஒரு மனநிலை தான். அந்த மாதிரியான ஒரு மனநிலை பள்ளிக்கூடத்துல பாடம் படிக்கும் போதும் சரி, கல்லூரிக்கு சரி, எதுலையுமே சரியான ஒரு புரிதலோ, இந்த வாழ்க்கையை நம்ம எதுக்காக வாழறோம் அப்படின்ற புரிதல் இல்லாம வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு குருதேவரன் போய் நம்ம சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா என்னமா அந்த ரசவாதத்தை அவங்க மாத்துறாங்க. இவனுக்குள்ள, இவன் உடம்புக்குள்ள இந்த ஏக்கத்தை போட்டா இவன் என்னமா செயல்படுவான். பிராணாயாம சாதகம் பிராண பந்தனம் பிரகிருதி வசீகரம் குரு மங்களம் வாசியோக வசீகரம் குண்டலி உற்பவம் பவித்ரே மூலாதார சலனம் குரு மங்களம். ரொம்ப உடம்புக்குள்ள ஒரு இயக்கம் நடந்துன்னு இருக்குது. எல்லாம் ரசவாதம் தான். இந்த ரசவாதத்துல சில திருத்தங்களை போட்டா இவன் உடம்பு, இவனோட மனநிலை என்னமா இயங்கும், இவனை என்னமா மாத்தலாம். சரி, என்னமா மாத்தலாம்னா
அதுக்கு வெறும் ஆசீர்வாதமோ, ஒரு ஞானியிடம் போய் அப்படியே ஒரு காலில் சாஷ்டாங்கமா விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, இந்தாப்பா இன்னையிலேருந்து உனக்கு எல்லாம் கிடைச்சிடும் அப்படி கொடுக்குறாங்கன்னா, அப்படிலாம் யாராலையும் கொடுக்க முடியாது. என்ன பண்றாங்க? இந்த உடம்புல அந்த ரசவாதங்களை போடக்கூடிய, அந்த ரசவாதங்களை திருத்தக்கூடிய, அந்த ரசவாதங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய அற்புதமான கலையை நமக்கு கொடுக்குறாங்க. பிராணாயாம சாதகம் பிராண பந்தனம் பிரகிருதி வசீகரம் குடு மங்களம். இந்த அற்புதமான இந்த பிராணாயாம கலை, நம்ம பழகக்கூடிய யோக கலை அடுத்தபடியான இந்த பிராணாயாமம், இந்த பிரகிருதி, நம்மளுடைய மூல பிரகிருதி, இதை தாண்டி இந்த பிரபஞ்ச பிரகிருதி, அதை வசீகரம் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த பிராணாயாமத்தில் இருக்கு. அதை தாண்டி வாசியோக வசீகரம் குண்டலி உற்பவம் பவித்ரே மூலாதார சலனம் குரு மங்களம். சரி, இப்படி இருக்கிற மனிதனை இந்தமா ஒரு சீடன் வந்து இருக்கிறான், இவனை அடுத்த நிலைக்கு கொண்டு போனா இப்படி பண்ணலாம்னா அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த பிராணாயாமத்தை எந்த கதியில இவனை பண்ண வச்சா இந்த இயக்கங்கள்லாம் இப்படி இயங்கியும் இப்படி செயல்படுவான்? அந்த வாசியோகம், அதுதான் பண்றோம். வாசியோகம், வாசியோக வசீகரம் குண்டலி உற்பவம் பவித்ரே மூலாதார சலனம் குரு மங்களம். இந்த மாதிரியான நம்மளுக்குள்ள அந்த இயக்கங்களை மாற்றி அமைப்பதற்கும், நமக்குள்ள பல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கும் ஒரு குரு கையில எடுத்துக்கிற ஆயுதம் எதுனா யோகம்தான். எங்கேயோ போய் யாரிடமோ நாம வந்து வரம் வாங்கிட்டு வந்து இல்ல ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாமே நம்ம வாழ்க்கையில மாறிடுமானா ஒரு காலமும் முடியாது. மாறவே மாறாது. அந்த கடவுளே நேர்ல வந்தாலும் கூட அவர்கிட்ட நம்மளுடைய குறைகளை நம்ம சொன்னாலும், உன் கர்ம வினைகள் படி என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். அதை அனுபவித்து தீர்க்கறதா ஒரே வழின்னு சொல்லுவார். அப்படி நாம் அதை அனுபவித்து தீர்ப்பதற்கு நமக்கு நல்ல உடல் வலிமையும், நல்ல மனோதிடமும், எதையும் தாங்கும் மனோபலமும் வேணும்னா அதுக்கு ஒரே வழி யோகம்தான். அதுதான் குருதேவர் அப்படியே அந்த யோகத்தை கொடுத்து அவனை எப்படியெல்லாம் மாத்துறார். அந்த ரசவாதத்தை அவனை எப்படியெல்லாம் மாத்தி அவனை அடுத்த நிலை பரிணாமத்துல அடுத்த நிலைக்கு கொண்டு போறார். அப்படிலாம் நமக்கு வழிகாட்டுற இந்த நூல் தான் மனதின் நிம்மதி. அதுல இந்த அகலிடம் முதல் பாடம் ரொம்ப அற்புதமான ஒரு முதல் தலைப்புல இருந்து ஆரம்பிக்கிறார். அகலிடம் நமக்கு வாழ்க்கையில எவ்வளவோ துன்பங்கள் இருந்தாலும், தினந்தோறும் நாம அனுபவிக்கின்ற கஷ்டங்கள், பிறரிடம் வார்த்தையால நாம பேசி நமக்கு வர துன்பங்கள், இதெல்லாம் தாண்டி கொஞ்ச நேரம் நம்ம இரவு நேரங்கள்ல வானத்தை பார்த்தோம்னா எல்லா துன்பங்களும் மறந்து போகுது. எவ்வளவு நட்சத்திரங்கள், இது என்னமா இயங்குது? நம்மளுடைய மனம் நம்மள அறியாம நம்மளோட ஆத்மா அந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ளும் போது ஒரு பேரானந்தத்துக்குள்ள நம்மளை மீறிய ஒரு அமைதிக்குள்ள அது போயிடுது. நம்மள மீறிய ஒரு அமைதிக்குள்ள அது போயிட்ட அப்புறம், சரி இது என்னமா இயங்குது? இந்த இயக்கங்களுக்கெல்லாம் எது மூல காரணமா இருக்கு? மனிதனுடைய அறிவு வளர்ச்சி. ஆரம்ப காலத்துல அவன் இதெல்லாம் பார்த்து பயந்தான். இது என்ன, இது நல்லா இருக்குது, திடீர்னு ஒரு புயல் காத்து, சூறாவளி, திடீரென்று பெய்யும் மழை, திடீர்னு ஏற்படுகின்ற காற்று தீ, இந்த இயற்கையை பார்த்து பயந்தான். ஆனா ஆரம்ப காலத்துல இருக்கிற மாதிரி மனிதனுடைய அறிவு வளர்ச்சி. அதுக்கப்புறம் கூர்ந்து இந்த இயற்கையை பார்க்கும்போது, இதெல்லாம் எதுவும் திடீர்னு நடக்கல, இதெல்லாம் ஒரு விதிப்படி, ஏதோ ஒரு கணக்கின்படி நடக்குது. காலையில எழுந்தா சூரியன் உதயமாற மாதிரி இருக்குது, சாயங்காலம் மறைகிற மாதிரி. இது தினந்தோறும் நடந்துதான் இருக்கு. நிலவு 27 நாளைக்கு ஒரு தடவை பூமியை சுத்தி வருது. இது கரெக்டா அதே மாதிரி தேய்து திருப்பம் அந்த நிலவு அந்த பழைய நிலைக்கு வருது, முழு நிலவாகுது. இது எல்லாம் ஒரு கணக்கின்படி நடக்குது. இந்த விதிப்படிதான் எல்லாமே நடக்குது. இன்னைக்கு விஞ்ஞானமா அதுதானே சொல்லுது. ஐன்ஸ்டனுடைய அற்புதமான ஒரு தத்துவம், God does not play dice. கடவுள் தாயம் விளையாடல.
தாயத்துலதான் நமக்கு 3 விழுமா 6 விழுமா 2 விழுமான்னு தெரியாது. ஆனா இங்க இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு விதிப்படி நடக்குது அப்படின்றாங்க விஞ்ஞானி. அந்த விதியை நம்மளால புரிஞ்சிக்க முடியல. அதை நாம புரிஞ்சுக்காததால இதெல்லாம் கடவுளின் செயல், இது ஒரு தனி மனித கடவுள் செயல் அப்படின்னு நம்ம கை காமிச்சோம். ஆனா இது எல்லாமே ஒரு விதிப்படி நடக்குது. அப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய நுட்பங்களை விஞ்ஞானிகள் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. சில நேரங்கள்ல சில விஷயங்கள் புரிஞ்சிக்க முடியுது, அதன் விதியை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது, சில நேரங்கள்ல நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஆனா இந்த அகலிடம், இந்த அகலிடத்துல இதுக்கு முன்னாடி இருந்தது, நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்க போவது எல்லாமே பதிவாகுதுன்றாங்க நம்ம ஞானிகள். இந்த இந்த இன்னைக்கு விஞ்ஞானம் கூர்ந்து கூர்ந்து பார்த்து இன்னைக்கு நம்மள சூரிய குடும்பம் மாதிரி பல சூரிய குடும்பம் இருக்குது, இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு கேலக்சி இருக்குது, அந்த மாதிரி கோடிக்கணக்கான கேலக்சில இருக்குது, கருந்துளை இருக்குது, அந்த அந்த கண்டுபிடிப்புகள் அப்படியே போயினே இருக்கிறாங்க. ஆனா நம்ம மெய்ஞானம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு அழகான ஒரு கணக்கு சொல்றாங்க. 1008 சிற்றண்டம் ஒரு பேரண்டம். இந்த ஒரு சிற்றண்டம்ன்றது என்னன்னா, நம்மளுடைய சூரியன், நம்மளுடைய சூரிய குடும்பம், நமக்கு இருக்கிற அந்த கிரகங்கள் 8 கிரகங்கள், இது ஒரு சிற்றண்டம். இந்த மாதிரி 1008 சிற்றண்டம் ஒரு பேரண்டம். 1002 பேரண்டம் ஒரு போனம். 2214 போனம் ஒரு சாகரம். 7 சாகரம் ஒரு பதம். 814 பதம் இந்த பிரபஞ்சம். என்ன மாதிரியான அந்த அறிவினுடைய அந்த ஞானம் எங்க இந்த கணக்கை நம்ம போட்டு பார்த்தோம்னா, இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய கணக்கை விட அது எங்கேயோ தாண்டி போகுது. சரி, இது இவ்வளோ தூரம் இருக்கிற இந்த பிரபஞ்சம், கொஞ்சம் நாம இந்த பிரபஞ்சத்தோட கொஞ்சம் டிராவல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நாம பூமியில இருக்கிறோம். இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த பிரபஞ்சத்துல நாம டிராவல் பண்ணோம்னா சாதாரணமா ஒரு பஸ்லயோ இல்ல கார் போற வேகத்திலயோ நம்ம போக முடியாது. இதுக்கு ஒரு அபாரமான ஒரு வேகம் வேணும். சரி, ஒரு கிரகத்துல இருந்து இன்னொரு கிரகத்துக்கு போனோம், ஒரு கற்பனையா, அல்லது இந்த சூரிய குடும்பத்தையே நம்ம தாண்டி போனோம்னா எந்த வேகத்துல நம்ம பயணிச்சா போலாம்னா, ஒளியினுடைய வேகம். இந்த பிரபஞ்சத்துல அதிகமான வேகத்துல பயணிக்கக்கூடியது ஒளி. வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். சரி, ஒரு கற்பனையா வச்சுக்குமே, நமக்கு இப்போ ஒளியினுடைய வேகத்துல பயணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்குது. ஒளியினுடைய வேகத்துல பயணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, இப்ப நாம பூமியில இருந்து ஒளியினோட வேகத்துல நிலவுக்கு போறோம். பூமியில இருந்து நிலவுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் 3 லட்சம் கிலோமீட்டர். இதுக்கு போறதுக்கு என்ன, 1 செகண்ட் இல்ல 1.5 செகண்ட் ஆகும். ஒளியினோட வேகத்துக்கு போயிடலாம். இப்போ நிலவுக்கு போயிட்டோம் அப்படின்னா, நிலவுல இருக்கிற ஈர்ப்பு விசையும் நம்ம பூமியில இருக்கிற ஈர்ப்பு விசையும் ஒன்னானா? இல்ல. நிலவுல ஈர்ப்பு விசை கம்மி. இங்க நடக்கிற மாதிரி சாதாரணமா அங்க நடக்க முடியாது. அந்த ஈர்ப்பு விசையினோட நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அங்க நடந்தாகணும். எகிரி எகிரி குச்சன்னா திருப்பி அந்த பூமியில இறங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இங்க எகிரி குச்சனா உடனே வந்துருவோம். ஆனா நிலவுல எகிரி குச்சன்னா அந்த கால் அங்க வைக்கிறதுக்கு நேரம் ஆகும். காரணம் அந்த ஈர்ப்பு விசை. இங்க பூமியில ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது, நிலவுல ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது. சரி, அங்க இருந்து நான் பூமியை பாக்குறேன். ஒரு வட்டமான ஒரு கோலத்துல நம்ம பூமி தெரியுது. சரி, வேற ஒரு கிரகத்துக்கு போகும். சரி, சூரியன் கிட்ட போலாம். பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 15 கோடி. இப்ப இங்க இருந்து நான் சூரியனுக்கு ஒளியினோட வேகத்துல போனேன்னா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா, சூரியன்ல இருந்து ஒரு ஒளி புறப்பட்டு பூமிக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கரெக்ட். யார் சொன்னது? மேகநாத். 8 நிமிடம்.
அப்போ இங்க இருந்து நான் ஒளியினோட வேகத்துல போனேன்னா சூரியனுக்கு போயிடலாம். சரி, நான் சூரியன் கிட்ட போயிட்டேன். சூரியன் கிட்ட எல்லாம் சாதாரணமா போயிட முடியாது, பொசிக்கணும் நம்மள. ஒரு கற்பனை. அப்படி இவங்க போயிட்டு சூரியன்ல இருந்து போய் அப்படி நம்ம திரும்பி நம்ம பாக்குறோம், நம்மளுடைய பூமி ஒரு ஆரஞ்சு பழம் சைஸ்ல இருக்கு. ஒரு சின்ன ஒரு பந்து, ஒரு டென்னிஸ் பந்து சைஸ்ல இருக்கு. நம்ம கிரகங்கள் 8 கிரகங்கள்லயும் நமக்கு பெருசா காட்சி அளிக்கிற ஒரே ஒரு கிரகம் குரு, ஜூபிட்டர். அதுக்கடுத்து சனி. மீதி எல்லாம் ஒரு பந்து சைஸ்ல தான் இருக்கு. அந்த சூரியன் கிட்ட போய் நம்ம பூமியை பார்த்தாலே அந்த ரவோண்டு டென்னிஸ் பால் பந்து சைஸ்ல இருக்கிற பூமியில எடுத்துக்கினா நம்ம இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பூமியில இருந்துதான் ஜாதி, மதம், மனிதர்கள்ல இவ்வளவு பிரிவினைகள், எதோ நினைச்சு கஷ்டப்பட்டுக்கின்னு கொஞ்சம் திரும்பி பார்த்தா இது என்ன இது? நம்ம சூரியனை மாதிரியே சரி பூமியை பார்த்தோம், சரி நம்மள அக்கம் பக்கத்துல இப்படி என்ன இருக்குதுன்னு சூரியன் வந்து கொஞ்சம் திரும்பி பார்த்தா நம்ம சூரியன் மாதிரி கோடிக்கணக்கான சூரியன்கள் இருக்கு. கோடிக்கணக்கு. எத்தனை கோடிலாம் நம்மளால கணக்கு பண்ண முடியாது. இதெல்லாம் இன்னைக்கு விஞ்ஞானம் ஒரு கணக்கு சொல்லுது. அதெல்லாம் ஒரு தோராயமான கணக்கு தான். இதெல்லாம் கணக்கிட முடியாது. எல்லைக்கு அப்பாற்பட்டது, மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. அப்போ ஒரு சூரியன்லயும் கிரகங்கள் இருக்குமா? இருக்கும். நம்ம சூரியனை விட பல மடங்கு பெருசு சூரியன். சரி, இப்ப சூரியன்ல இருந்து நம்ம பூமியை பார்க்கிறோம், மற்ற கிரகங்களை பார்க்கிறோம். இன்னைக்கு விஞ்ஞானம் பூமியில இருந்து வேற ஏதாவது கிரகத்துக்கு மனித வாழ்க்கையை கொண்டு போயிடலாமா? எங்கேயாவது வாழறதுக்கான சூழல் எந்த கிரகத்திலயாவது இருக்குதான்னு ஆராய்ச்சி பண்ணினே இருக்குது. மனிதன் வாழறதுக்கு தேவை எது? காற்று, ஆக்சிஜன் வேணும். சுவாசிக்கிறதுக்கு நம்ம ஆக்சிஜன் வேணும், குடிக்க தண்ணி வேணும். இது ரெண்டும் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை அங்க வெப்பம், அந்த வெப்பம் வந்து சரியா அமைஞ்சிருக்கும். உயிரினங்கள் சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ். சார்லஸ் டார்வின் என்ன சொல்றாரு? சர்வைவ் ஆஃப் ஃபிட்னஸ். இந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரிதான் இங்க உயிர் அமையுது. பூமியினோட தட்பவெப்ப சூழ்நிலை, பூமியினோட சுழற்சியின் வேகம், பூமிக்கு இருக்கிற ஒரு நிலவு, அந்த பூமி சாய்ந்து இருக்கிற அந்த கொஞ்சம் டிகிரி சாய்ந்து இருக்குது. இதெல்லாம் சார்ந்துதான் இங்க உயிரினம் தோன்றிருக்கு. இதெல்லாம் இல்லைன்னா வேற எங்கேயும் உயிரினம் தோன்றதுக்கு இல்லை. இது ஒரு மேஜிக் தான். இங்க உயிரினம் தோன்றதுன்றதே ஒரு அற்புதம் தான். இதுவே ஒரு அற்புதம். சரி, இவங்களோட இப்ப விஞ்ஞானிகளோட அடுத்த இது என்னன்னா, அந்த மார்ஸ், பூமிக்கு அடுத்து இருக்கிற ஒரு கோள், மார்ஸ்ல போய் எப்படியாவது மனிதர்களை வச்சிடணும் அப்படின்னு இது பண்ணிருக்கிறாங்க. மார்ஸ்ல 95% கார்பன் டை ஆக்சைடு தான். 95% கார்பன் டை ஆக்சைடு தான். ஆக்சிஜனோட அளவு 1% ரொம்ப ரொம்ப கம்மி. நீர் இருக்குதானா? அங்க ஐஸ் கட்டியா இருக்குது. அது குடிக்கிற மாதிரி தானா? அதுவும் இல்லை. அது குடிக்கிற மாதிரியான நிலையில இல்ல, தூய்மையானது இல்ல. தட்பவெப்பம் ரொம்ப மோசமா இருக்குது. இங்க நம்ம பூமியில நீர் இருக்குது, நிலம் இருக்குது, காற்று இருக்குது, ஆகாசம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இங்கேயே ஒருத்தன் சட்டையை கிழிச்சுன்னு அடிச்சுக்கிறான். ஒருத்தவங்க கிட்ட கூட ஒத்துமை இல்லை. போட்டி, பொறாமை, நயவஞ்சகம் எல்லாம் இருக்குது. எல்லாம் இருக்கிற இடத்துல தான் இயற்கை நம்மளை படைச்சிருக்குது. இங்கேயே தண்ணியை வித்தாச்சு, காசாக்கியாச்சு. நிலத்தை கூறு கூறா போட்டாச்சு. காற்றை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பியூர் ஆக்சிஜன் வேணுமா? வாங்கிக்கலாம். காற்றை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதுல போய் ஒண்ணுமே இல்லாத இடத்த இந்த மனித இனத்தை வச்சன்னா அவன் நிலைமை என்ன ஆகும்? அங்க காற்று இல்ல, ஆக்சிஜன் வேணும்னா நம்ம தான் கையில எடுத்துன்னு போகணும். நம்ம தான் எடுத்துன்னு போகணும். அங்க இருக்கிற ஆக்சிஜனை வச்சு நம்ம சர்வை பண்ண முடியாது. அங்க இருக்கிற சூழ்நிலைகளை மாத்தணும், தட்பவெப்பத்தை மாத்தணும். எல்லாத்தையும் மாத்தி அங்க மனித இனத்தை கொண்டு போனா எல்லாம் இருக்கிற இடத்திலேயே மனிதனா இருக்க மாட்டான். எதுவுமே இல்லாதல எடுத்துன்னு போனா அந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் மீது விலங்காயிடுவான். மீண்டும் அந்த மனிதன் உருவத்தால இருந்தாலும் விலங்காயிடும். ஒண்ணும் இல்ல, இந்த ஏப்ரல் மாசம் மே மாசம் தண்ணி பஞ்சம் வந்ததுன்னா நம்ம ஊர்ல எப்படி அடிச்சுக்கிறாங்க மட்டும் பார்க்கணும். டிசம்பர் நவம்பர் ஆனா தண்ணியில மிதக்கிறோம். மே ஏப்ரல்ல வந்தா தண்ணி பிரச்சனை வந்துன்னா ஒருத்தவனுக்கு எவ்வளவு சண்டை வருதுன்னு பாக்குறோம். காரணம் நம்மளுடைய தேவைகள் நமக்கு இருக்கிற வரையும் தான் மனிதனா இருக்கிறான். நமக்கு தேவைகள் இல்லாத போது அந்த விலங்கினோட கிளம் அப்படியே வெளிப்படும். அவனுடைய அந்த சுயரூபத்தை அப்படியே பார்க்கும். நீதானா இது? நீதானா? சரி, அந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கிற நம்ம விஞ்ஞானம்
எங்க எந்த கிரகத்துல எங்க கொண்டு போய் என்ன பண்ண போறோம்? விலங்கில இருந்த வந்த மனிதனை அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு நம்ம ஞானிகள் கொடுத்த அந்த பாடமோ ஞானமோ பயிற்சி முறையோ எங்க இருக்குதுன்னே தெரியல. மனிதன் தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டான். இதுக்கு மேல அவன் எண்ணங்களால் அடையறதான் பரிணாம வளர்ச்சின்னு நம்ம கண்டுபிடிப்புகளின் பேர்ல எங்கெங்கயோ நம்மளுடைய கவனத்தை செலுத்தி பல கோடிகள் செலவு பண்ணி அதை ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சூரியனிடம் இருந்து நமக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சூரியன், ஒன்றும் தேவையில்ல, இங்க கோடிக்கணக்கான சூரியன் இருக்குது இல்ல, பக்கத்துல இருக்கிற ஒரே ஒரு சூரியனுக்கு போனோம்னா எவ்வளவு நேரம் ஆகும்? நம்ம பக்கத்துல இருக்கிறது ஆல்பா செஞ்சுரியன் நினைக்கிறேன். பக்கத்துல இருக்கிற சூரியனோட பேர் ஆல்பா செஞ்சுரியன். ஒளியினுடைய வேகத்துல இதுக்கு போனோம்னா கூட 4 வருஷம் ஆகும். பாருங்க, அந்த இரவு நேரம்ல பார்த்தா எல்லாம் என்னவோ பக்கத்துல புள்ளி வச்ச மாதிரி இருக்குது. ஒரு நட்சத்திரத்துல இருந்து இன்னொரு வருஷத்துக்கு போனா 4 வருஷம். என்ன வேகத்துல போனோம்? வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல போகணும். முடியுமா? 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல ஒளியை தாண்டி ஒரு வேகத்துல நம்மளால போகவே முடியாது. ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் அவ்வளவு வேகம் டிராவல் பண்ண முடியாது. லைட் போகுதுன்னா லைட் போட்டான்ஸ், அது வேவ்ஸ் டிராவல் பண்ணும். ஆனா பொருளால பண்ண முடியாது. ஒரு கற்பனையில சொல்றேன், ஒரு கற்பனையில நம்ம போனா 4 வருஷம் ஒளியினோட வேகத்துல போகணும். சரி, அப்படி இந்த நட்சத்திரத்தை எல்லாம் தாண்டி இதெல்லாம் இந்த நட்சத்திரம், கோடிக்கணக்கான நட்சத்திரம் எங்க இருக்குதுன்னா கேலக்சியில இருக்கு. நம்மளுடைய மில்கி வே கேலக்சி, நம்ம வாழற மில்கி வே கேலக்சி. இந்த மில்கி வே கேலக்சியை விட்டு நான் வெளியில போனேன்னா, இத்தனை கோடி நட்சத்திரங்களை விட்டு நான் வெளியில போனா எவ்வளவு ஆண்டுகள் ஆகும்? 25,000 ஒளியாண்டுகள். எங்க சரி போயிட்டேன், ஒரு கற்பனையில 25,000 ஒளியாண்டிகள் கடந்து நான் போயிட்டு ஒண்ணும் இல்ல, இந்த இந்த ஒரு நட்சத்திரத்திலிருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு போனோம் பாருங்க, அங்கேயே வருவோம். அந்த நட்சத்திரத்துக்கு நான் போயிட்டேன். அந்த நட்சத்திரத்துல இருந்து நம்ம சூரியனை பாக்குறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சின்னதா ஒரே ஒரு நட்சத்திரம் மாதிரி தெரியுது. எங்க நம்ம வானத்துல பாக்குற பல நட்சத்திரங்கள்ல நம்ம சூரியன் ஒரே ஒரு சின்ன நட்சத்திரம். அதுக்குள்ள இருக்கிற கிரகத்துல ஒரு பூமியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அங்கேயே ஒண்ணும் இல்லாத மாதிரி இருக்குது. என்ன இது, ஒரு சின்ன ஒரு புள்ளி, அதுக்குள்ள நாம ஒரு கிரகத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோமா? சரி, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கேலக்சியே நம்ம தாண்டி போறோம். நான் சொன்ன மாதிரி 25,000 வேகம், அந்த ஒளி ஆண்டுகள் வேகத்துல நான் தாண்டி போறேன். ஒளியினோட வேகத்துல 25,000 ஆண்டுகள் கடந்தாச்சு. போயிட்டு அங்க போய் பார்த்தா நம்ம கேலக்சி, இவ்வளோ பெரிய கேலக்சி சின்ன ஒரு உருண்டையா தெரியுது. இந்த ஸ்பைரல் ஷேப்ல ரொம்ப சின்னதா தெரியுது. சரிப்பா, நம்ம கேலக்சி தெரியுது, கேலக்சி விட்டு வெளியே வந்துட்டோம். நம்மள சுத்தி என்ன இருக்குதுன்னு பார்த்தா இந்த கேலக்சி மாதிரி கோடிக்கணக்கான கேலக்சி இருக்குது. என்ன ஒரு அதிசயம், என்ன ஒரு நுட்பம்! இந்த நாம வாழற இந்த கேலக்சிக்குள்ளே கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த கேலக்சி மாதிரி சுத்தி பார்த்தா கோடிக்கணக்கான கேலக்சி. அது 100,000 கோடியோ 1000 அளவிட முடியாது. அப்போ ஒரு கேலக்சிலையும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திரங்கள்ல கிரகங்கள் இருக்குது. அந்த கிரகங்கள்ல அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு உயிரினம் அந்தந்த தட்பவெப்பத்துக்கு ஏத்த மாதிரி அங்க உயிரினங்கள் தோன்றி அங்க உயிரினங்கள் வாழ்ந்து இருக்குது அப்படின்னு நினைச்சு பார்த்தா இது என்ன, இது இந்த அகலிடம், இது என்ன அதிசயம்! இந்த இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை போய் யாரோ ஒரு கடவுள், ஒரு தனி மனிதர் தான் உருவாக்கினார், பிரம்மா தான் உருவாக்கினார், விஷ்ணு தான் உருவாக்கினார், சிவன் தான் உருவாக்கினார், அல்லாஹ் தான் உருவாக்கினார், இந்த பூமியில உட்காந்து நம்ம பேசினுக்கிறோமே. எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளே, எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உன்னை சில ஸ்தலங்களில் இருப்பதாக புலுகி அந்த ஸ்தலங்களுக்கு பெருமை சேர்த்து விட்டேன். எல்லாம் அறிந்த உன்னை சில சோஸ்திரங்களால் வர்ணித்து அற்பத்தனத்தை செய்து விட்டேன். கேவலம் உனக்கும் மனிதனை போன்ற ரூபத்தை படைத்து விட்டேன். பரம்பொருளே என்னை மன்னிப்பாயாக, மன்னிப்பாயாக, மன்னிப்பாயாக. மகரிஷி வியாசர் இந்த தியானம் அந்த சமாதியில போக 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 இந்த நுட்பத்தை எல்லாம் நம்ம ஞானிகள் அவங்களுக்குள்ளே இருந்து பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே இருந்து பார்த்துட்டு அப்புறம் எவ்வளவு பெரிய ஒரு தப்பை பண்ணிட்டோம், எவ்வளவு பெரிய ஒரு தவறை பண்ணிட்டோம். ஒன்ன போய் ஒரு உருவத்துல கொண்டு வந்தனே,
உன்னை போய் ஒரு ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்த பார்த்தனே, இது எவ்வளவு பெரிய தப்பு, எவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை பண்ணிட்டேன். பரம்பொருளே என்னை மன்னிப்பாயக, மன்னிப்பாயக, மன்னிப்பாய. யார் கேட்கிறா? மகரிஷி வியாசர் கேட்கிறார். பிரம்ம ஞானி, சாட்சாத் பர பிரம்மம். எதுக்கு கேட்கிறாரு? சின்ன ஒரு வடிவத்திலையும் சின்ன ஒரு கோயிலையும் எங்கே போய் உன்னை வணங்கிட்டனே, நீ யாரு? நீ இல்லாத இடம் எது? இந்த பிரபஞ்சத்துல எல்லா இடங்களையும் நீக்கமுற நிறைந்திருக்கிற உன்னுடைய சக்தி இல்லாத இடம் இல்லை. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், மானுட தேகத்தில் மனம், புத்தி, சித்தம், இப்படி 8 விதமாக உன் பிரகதி பிரிக்கப்பட்டு உன்னோட இயக்கம் இல்லாம இங்க ஏதாவது நடக்குதா? அங்க இருந்து அந்த பிரபஞ்சத்தை பார்க்கும் பொழுது ஒண்ணுமே இல்லை. இந்த மாதிரியான கோடிக்கணக்கான கேலக்சிகள் இருக்கு. இந்த கோடிக்கணக்கான கேலக்சிகளை நாம தாண்டி இன்னும் போனா போயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அப்போ நாம அந்த கேலக்சில இருந்து திருப்பி நம்ம பூமிக்கு வரணும். எப்படி வரணும்? திருப்பியும் அதே ஒளியினுடைய வேகத்துல டிராவல் பண்ணி நம்மளோட மில்கி வே கேலக்சிக்கு வரும். நம்மளுடைய மில்கி வே கேலக்சில இருந்து நம்ம பூமிக்கு வர்றதுக்கு நம்ம கேலக்சியோட முனையில இருந்து நம்ம பூமிக்கு வர்றதுக்கு அந்த நம்ம மில்கியோட கேலக்சியோட அளவு சொல்றான். இந்த எண்டுல இருந்து அந்த எண்டுக்கு போறதுக்கு பல ஆயிரம் மொழி ஆண்டுகள் டிராவல் பண்ணி நம்ம பூமிக்கு வந்துடுறோம். இப்போ அண்டத்தில் உள்ளது, பிண்டத்திலும் உள்ளது. இப்ப நாம என்ன வெளியில போனோம், இப்ப நாம என்ன பண்றோம்? நம்ம உடம்புக்குள்ள போறோம். இந்த நுட்பத்தை பாருங்க, இந்த அதிசயத்தை பாருங்க. நம்ம வெயிட் இப்ப 70 கிலோ, ஒரு மனுஷன் இருக்கிறான்னா 70 கிலோ. இந்த மனிதனுடைய வெயிட், மியூட்ல போயிடுங்க. இந்த மனிதனுடைய வெயிட், நாம இருக்கிற வெயிட் ஒரு கிரகத்துக்கும் மாறுது. இப்ப நான் இங்க 70 கிலோ இருக்கிறேன் அப்படின்னா, குருன்ற கிரகத்துக்கு போனோம்னா என்னோட வெயிட் 2.5 மடங்கு அதிகமா இருக்கும். அங்க ஒரு 170 கிலோ இருப்பேன். சூரியன் கிட்ட போனோம்னா 28 மடங்கு அதிகமா இருக்கும். மார்ஸ் பக்கத்துல இருக்கிற மார்ஸ்க்கு போனோம்னா பாதிதான் வெயிட் மாறுது. ஆனா நம்மளுடைய நிறை மாஸ் மாறாது. இதுல இருக்கிற நுட்பத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய மாஸ் அந்த 70 கிலோ எங்க போனாலும் ஒண்ணுதான், ஆனா வெயிட் மாறும். காரணம் அந்த ஈர்ப்பு விசைக்கு ஏத்த மாதிரி வெயிட் மாறும். சரி, இந்த மாஸ் நம்ம உடம்புக்கு எங்கிருந்து வருது? விஞ்ஞானிகள் யோசிக்கிறாங்க. 70 கிலோன்ற வெயிட்னு ஒருத்தர் சொல்றோம்னா, இவர் 70 கிலோ என்னமா இருக்கிறார்? நம்ம தான் தெரியும். என்பால் மிடைந்து நரம்பால் வரி கட்டி செம்பால் இறைச்சி திருந்த மனை செய்து. யார போய் தேடி போறோம்? என்பால் மிடைந்து நரம்பால் வரி கட்டி. இந்த பாடல் யாருக்காவது தெரியுமா? யாராவது சொல்றீங்களா? ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே நம ஐயா. மணிகண்டனி. என்பால் மிடைந்து நரம்பு வரி கட்டி செம்பால் இறைச்சி திருந்த மனை செய்து இன்பால் உயிர்நிலை செய்த இவை ஓங்க நண்பால் ஒருவனை நாடுகின்றேன். குருவை நாடி போகின்றோம். அற்புதம். நண்பால் ஒருவனை நாடி போற. இது என்ன? எலும்பு, நரம்பு, தசை. நம்ம பாக்குறோம்னா தோல் தெரியுது, உள்ள எலும்பு தெரியுது, தசைகள் தெரியுது, ஆர்கன்ஸ், உள்ளுறுப்புகள் தெரியுது. நம்ம உடம்பை எடுத்துக்கணும்னா 200 வகையான செல்களால் ஆக்கப்பட்டது. பாருங்க, எல்லாமே செல்லு தான். அதனுடைய அந்த உட்பொருள் எதுனா செல் தான். தோல் ஒரு வகையான செல்லு, எலும்பு ஒரு வகையான செல்லு, கல்லீரல் ஒரு வகையான செல்லு. இந்த மாதிரி 200 வகையான செல்கள் இருக்கு. சரி, இந்த வெயிட் எதுக்கு இருக்குது? சரி, இந்த தசைக்கு இருக்குதானா? இல்ல. அதுக்குள்ள இருக்கிற டிஷ்யூஸ், அதுக்கும் இல்ல. அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னா செல்லு. சரி, செல்லுக்கு தான் இந்த வெயிட் இருக்குதான்னு பார்த்தா செல்லுக்கும் இல்ல. செல்லுக்குள்ளேயும் இன்னொன்னு இருக்குது. செல்லுக்குள்ள போய் என்ன பார்த்தா இருக்குது? நியூக்ளியஸ் இருக்குது, RNA இருக்குது, DNA இருக்குது, இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் இருக்குது. சரி, அதுக்காக இந்த வெயிட் இருக்குதானா? அதுக்கும் இல்ல. அதுக்குள்ளும் போய் பார்த்தா என்ன இருக்குதுன்னா அணு. 200 வகையான செல்களால் இது ஆக்கப்பட்டிருந்தாலும் இதனுடைய மூலக்கூறுகள் எல்லாம் ஒண்ணுதான். எல்லா அணுக்களின் கூட்டுதான். சரி, இந்த அணுவுக்கு எங்கிருந்து வெயிட் வருது அப்படின்னா அணுக்குள்ளேயும் போறாங்க.
இப்ப நம்ம உடம்புல 100 ட்ரில்லியன் செல் இருக்குதுன்றாங்க. 100 ட்ரில்லியன், 1 ட்ரில்லியன்னா 100 கோடி, 100 ட்ரில்லியன் செல் இருக்குதாங்க. ஒரு செல்லுக்குள்ள எத்தனை அணு இருக்குதுன்னு பார்த்தா 100 ட்ரில்லியன் அணு இருக்குதான். என்ன அதிசயம்! ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம டிராவல் பண்ணோமே வெளியில, அங்க எப்படி எதுவுமே அளவிட முடியாதோ அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் போனா எதையுமே அளவிட முடியாது. ஒரு செல்லுக்குள்ள உடம்புல 100 ட்ரில்லியன் செல் இருக்குது. ஒரு செல்லுக்குள்ள 100 ட்ரில்லியன் அணுக்கள் இருக்குது. சரி, ஒரு அணு எடுத்துப்போம். ஒரு அணுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். நியூட்ரானு நியூட்ரல் எனர்ஜி, எலக்ட்ரான் நெகட்டிவ், புரோட்டான் பாசிட்டிவ். இந்த நியூட்ரானும் புரோட்டானும் நடுவுல நியூக்ளியஸா இருக்குது. அதை சுத்தி எலக்ட்ரான் சுத்திட்டே இருக்கு. சரி, இந்த அணுக்குள்ள ஒரு அணுக்குள்ள என்ன இருக்குது, 100% என்ன இருக்குதுன்னு பார்த்தா 99.9% எம்டி ஸ்பேஸ். ஒண்ணுமே இல்ல, காலி இடம் தான். ஒரு அணுக்குள்ள 99.9% காலி இடம், வெற்றிடம். அப்ப நம்ம பிரபஞ்சத்துல இருக்கிற ஒட்டுமொத்த அணுக்களுடைய அந்த காலி இடத்தை எல்லாத்தையும் நீக்கிட்டு அந்த கருவு மட்டும் எடுத்தா இந்த பிரபஞ்சத்தையே ஒரே ஒரு டீஸ்பூன்ல அடைக்கலான்றாங்க. ஒரே ஒரு டீஸ்பூன்ல அடைக்கலாம். எது? அப்ப இங்க என்ன இருக்குது உடம்புல? ஃபுல்லா வெற்றிடம் தான், ஒண்ணுமே இல்ல. இது என்ன அதிசயம்! இது என்ன வினோதம்! இந்த உடம்புக்குள்ள என்ன ஏங்கிட்டு இருக்கு? இங்க இன்னொரு நுட்பத்தை நாம பார்க்கணும். இங்க இன்னொரு அதிசயத்தை நாம சிந்திக்கணும். சரி, இந்த உடம்புக்கு இந்த 70 கிலோ வெயிட் எலக்ட்ரான்ல இருக்குதா, புரோட்டான்ல இருக்குதா, எது அந்த வெயிட்டை கொடுக்குதா அப்படின்னா அதுகிட்டே இல்ல வெயிட். வெயிட்லெஸ் அதுவும். என்ன பண்றாங்க இதை கண்டுபிடிக்கிறது விஞ்ஞானிகள்? 2 புரோட்டானையும் வேகமா மோத விடும். இதை நம்ம இதுல என்னதான் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஒரு பெரிய டனல் அமைக்கிறாங்க. புரோட்டானை பயங்கரமான ஒரு வேகத்துல மோத விட்டா அந்த செதறல்ல அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். வெளியே வருது இல்ல செதறல், அது உலகத்தை நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஒரு தண்ணியில, ஒரு நீர்மூழ்கி தண்ணியில 2 நீர்மூழ்கி கப்பல் வேகமா போகுதுன்னா அது வேகமா மோத போது என்ன ஆகும்னா தண்ணி வெளியே செதறும். ஏன்னா தண்ணிக்குள்ள தானே டிராவல் பண்ணுது. அந்த எம்டி ஸ்பேஸ்ன்றது எம்டி ஸ்பேஸ் இல்ல, அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது, அதுதான் அந்த வெயிட்டை கொடுக்குது. அது என்னன்னு தெரியல இவங்க. சரி, 2த்தையும் வேகமா மோத விடுவோம். மோத விட்டா அந்த செதறல் வெளியே வரும், புடிச்சிடலான்றாங்க. அந்த மாதிரி மோத விட்டு அவங்க என்ன சொல்றாங்க விஞ்ஞானத்துல, ஹிக்ஸ் போசான், கடவுளின் துகள், காட் பார்ட்டிக்கல். இது எங்க இருக்குதுன்னா இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கு. அது இல்லாத இடமே இல்லை. இதுதான் நம்ம மாஸ். எங்க போனாலும் இந்த நம்மளுடைய மாஸ்ன்றது ஸ்டாண்டர்ட். இந்த கேலக்சிக்கு போனாலும் சரி, இந்த கேலக்சியை விட்டு வேற எங்கேயாவது போனாலும் சரி, நம்மளுடைய மாஸ் ஸ்டாண்டர்ட். ஆனா வெயிட் மாறினே இருக்கும். இந்த மாஸ் ஸ்டாண்டர்டா இருக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு ஆற்றல் இருக்குது. அது காட்ஸ் ப்ராக்டிகல் அப்படின்றான், கடவுளின் துகள். இதுதான் மகரிஷி நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், மானுட தேகத்தில் மனம், புத்தி, சித்தம், இப்படி 8 விகமாதையன் பிரகிருதி பிரிக்கப்பட்டுள்ளார். ஓராயமே உலகேழும் படைப்பதும், ஓராயமே உலகேழும் துடைப்பதும், ஓராயமே உலகேழும் அழிப்பதும், ஓராயமே உலகோடு உயிர்தான். தவஞானி திருமூலர் சொல்றார். நுணுகி 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 போய் பார்த்தா அங்க இருக்கிறது எல்லாம் பிரம்மசக்தி தான். இப்போ இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானுக்கு எல்லாமே அணுக்களின் கூறு தானே. ஒரு பொருளும் அணுக்களின் கூறு தான். ஆனா எப்படி பொருட்கள் மாறுது? தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது, வேற ஒரு பொருள் இருக்குது. இந்த மாற்றத்தை எது கொடுக்குதுன்னா அந்த அணுக்களுக்குள்ள இருக்கிற புரோட்டானோட எண்ணிக்கை. இந்த புரோட்டானோடைய எண்ணிக்கை பிரகாரம் ஒரு பொருளா அந்த தன்மை மாறுது. ஹைட்ரஜனை எடுத்துக்கினா ஒரு புரோட்டான், ஒரு எலக்ட்ரான். நைட்ரஜனை எடுத்துக்கினா 7 புரோட்டான், 7 எலக்ட்ரான். ஆக்சிஜனை எடுத்துக்கினா 8 புரோட்டான், 8 எலக்ட்ரான். தங்கத்தை எடுத்துக்கினா 79 புரோட்டான், 79 எலக்ட்ரான்.
அப்ப இந்த புரோட்டானும் எலக்ட்ரானோட எண்ணிக்கை படி ஒரு பொருட்களும் இங்க மாறி இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இதை அப்படியே வச்சுங்க. இத அப்படியே மனம், புத்தி, சித்தம் இதை கூட கொண்டு வாங்க. நல்லா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த இந்த சாராம்சமே இதுலதான் அமைஞ்சிருக்கு. ஒரு அணுக்களும் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானாலா இருக்குது. ஒரு மனிதனை எதனால் ஆக்கப்பட்டிருக்கானா மனம், புத்தி, சித்தத்தால் ஆக்கப்பட்டிருக்கான். விஞ்ஞானம் என்ன சொல்லுது? இந்த எலக்ட்ரான் புரோட்டான்ல போய் விழாது. இந்த எலக்ட்ரானும் புரோட்டானும் நியூட்ரான்ல போய் விழுந்ததுன்னா இங்க ஒண்ணுமே இல்ல, சூன்யமாயிடும். இங்க எதுவுமே இல்ல, பிரபஞ்சமே இல்லாம போயிடும். ஆனா அது உணர்து இல்ல. ஒரு பொருளோட தன்மை எதை வச்சு நம்ம தீர்மானிக்கிறோம்னா அந்த புரோட்டானோடைய எண்ணிக்கையை வச்சு தீர்மானிக்கிறோம். ஒரு மனிதனுடைய அந்த விதி நடவடிக்கை, அவனுடைய செயல்பாடுகள் எதை வச்சு தீர்மானிக்கிறோம்னா அவன் புத்தியில பதிவான பதிவுகள் வழி தீர்மானிக்கிறோம். இந்த மனம் தான் எலக்ட்ரான், இந்த புத்தி தான் புரோட்டான், இந்த சித்தம் தான் நியூட்ரான். பரம்பொருள் பரமாத்மா யாருடைய பாவ புண்ணியங்களுக்கும் பொறுப்பேற்பதில்லை. இயற்கையே இங்கனம் செய்கிறது. ஆயினும் அகங்காரத்தால் மழுங்கிய மனிதன் தான் கர்த்தா என்று நினைத்துக் கொள்கிறான். யாரு? மகரிஷி சொல்றார். இந்த நியூட்ரான் எப்படி அணு கருவா இருக்குதோ இங்க சித்தம் இருக்குது. சித்தம் எதுக்குமே பொறுப்பேற்கிறது இல்ல. சாட்சி பாத்திரமா இருந்து எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்குது. ஆனா ஒரு பொருளினுடைய தன்மை எதை நிர்ணயித்திருக்குதுன்னா எத்தனை எலக்ட்ரான், எத்தனை புரோட்டான். அப்போ எலக்ட்ரான்ல 79 புரோட்டான் இருந்ததுன்னா ஒரு தங்கத்துக்கு 79 எலக்ட்ரான் இருக்கும். இது எண்ணிக்கை அது என்னவோ அதுதான் இருக்கும். அந்த மாதிரியா நம்ம புத்தியில என்ன பதிவுகள் பதிவாகுதோ இதன்படிதான் நம்ம மனம் இயங்கும். இது வேற அது வேற இல்ல. இந்த செயல்பாடுகள் நம்ம புத்தியில என்ன மாதிரியான ஆழமான பதிவுகளோட வந்துமோ அதுதான் நம்ம செயல்பாடுல வெளிப்படும். நம்மளோட பேச்சுல வெளிப்படும், நம்மளோட எண்ணங்களை வெளிப்படும். ஒரு யோகி என்ன பண்றான்? இந்த புத்தி புலன்களால் இயங்கிக் கொண்டிருக்குது. புலன்களால் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த புத்தியை, இந்த மனதை புலன்களுடைய அந்த தாறுமாறான கட்டுக்கோப்புல இருந்து தன் வசம் கொண்டு வரான். தன் வசம் கொண்டு ஒரு காலத்துல இந்த மனம் என்ன ஆகுது? இந்த மனம் புத்தியோட போய் ஒடுங்கி போகுது. இந்த புத்தியில பதிவான பதிவுகள் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா இந்த யோகாசனம் பிராணாயாமம் எல்லாம் பண்ணி பதிவுகள் கொஞ்சம் கொஞ்சமா காலியா கர்ம வினைகளே இல்லாத ஒரு நிலை வருது. எந்த காரியத்தை நாம செஞ்சாலும் பாவ புண்ணியம். மணிகண்டன் அழகா சொன்னார் போன வகுப்புல. குருதேவர் அது அந்த நூல்ல எழுதுனத அந்த உதாரணத்தை எடுத்து அழகா சொன்னார். நாம் செய்கின்ற ஒரு காரியத்துக்கு கூட நாம் எதுக்குமே பொறுப்பேற்றுக்காத அளவுக்கு ஒரு மனநிலை. ஒரு பெரிய புண்ணியம் பண்றோம் அப்படின்னா செஞ்சுட்டோம்பா, நான் இல்லைன்னா இது முடியுமா? இதுல இன்னும் ஒரு 4 பேர் வேற அதை பாராட்டு, யாரும் எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. காரணம் எதிர்பார்ப்பு. செய்யறோம், செஞ்சு முடிச்சோம், போயினே இருக்கிறோம். நமக்கு அதுக்கு ஒண்ணுமே இல்லை. இயற்கை கொடுக்குது. யார் கொடுக்குறா? பஞ்சபூதங்கள் கொடுக்குது. ஏதோ ஒரு கருவியா இருந்து நாம இதை பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இந்த மனநிலை வந்துடுதுன்னா அங்க புண்ணியமும் சேர்றது இல்ல, அவனுக்கு பாவமும் சேர்றது இல்ல. எப்படி ஒரு புளியம்பழத்துல அந்த புளியம் பழமும் ஓடும் ஒன்னாதான் இருக்குது பாக்குறதுக்கு. ஆனா பழம் முதிர அந்த ஓடு தனியா பழம் தனியா ஒரே பழமா இருந்தாலும் பிரிஞ்சு இருக்குதோ, எந்த பாவம் புண்ணியம் எந்த பற்றுகளும் ஒரு யோகி அடையறது இல்லை. இந்த நிலையை ஒரு யோகி சிறுக 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 அந்த பரிணாம வளர்ச்சி பெற அடையிறான். எதுவுமே அவனை பற்றுறது இல்லை. எந்த பாவம் புண்ணியங்களுக்கும் அவன் ஆளாவது இல்லை. இங்க எதுக்காக நாம வந்தோம், நம்மளுடைய இலக்கு என்ன நாம புரிஞ்சுக்கிறான். அந்த இலக்கை புரிந்த பிறகு இந்த வாழ்க்கைய அமைதியா அற்புதமா குருதேவர் கொடுத்த இந்த கலையை பழகிக்கினே அந்த இலக்கை நோக்கி போயின்னுக்கிறான். என்ன ஆகுது? இந்த கர்மவினைகள் என்ற பதிவுகள் எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது? ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியம் ஆயிடுச்சு. எப்படி ஒரு எலக்ட்ரான் புரோட்டான் போய் நியூட்ரானுக்குள்ள ஊந்து போச்சுன்னா இங்க ஒண்ணுமே இல்லையோ, இந்த மனமும் புத்தியும் சித்தத்தோட ஐக்கியம் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு பிறவி இல்லை.
மோட்சன்ற அந்த இலக்கை அடைஞ்சிடறான். அந்த மோட்சன்ற அந்த இலக்கை அடையிறதுக்கு எது காரணமா இருக்குன்னா இந்த யோகம்தான் காரணமா இருக்கு. அதுக்கு ஒரே வழி யோகம்தான். மற்றபடி நமக்குள்ள பதிவான புத்தியில பதிவான கர்ம பந்தங்கள், கர்ம வினைகள், இதை சீர்திருத்தவும், இதை நல்வழிப்படுத்தவும், பரிணாமத்தில் அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கும் வேற எந்த கலையால முடியாது, எந்த தெய்வத்தாலையும் முடியாது, முடியவே முடியாது. எப்படியாவது எதனாவது நம்ம மாத்தலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற மக்களுடைய அந்த அந்த துன்பகரமான அந்த மனநிலையை பயன்படுத்தின்னு எப்படியெல்லாம் தான் அவங்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கலான்ற அந்த கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாயினே இருக்குது. இந்த தெளிவு நமக்கு தான் வரணும். அந்த மாதிரியா யார்கிட்ட போய் நம்ம என்ன பெற போறோம்? பெற வேண்டியது என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்ல. நம்மளுடைய அறியாமையை, மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு பல ஏமாற்றுக்காரர்கள். அந்த ஞானம், இந்த புரிதல் நமக்கு வந்துச்சுன்னா இந்த பூலோகத்துல யாரும் யாருக்கும் பண்ணிடவே முடியாது. இந்த யோக கலை என்ற அந்த அற்புதமான கலை நமக்குள்ள போய் வேலை செஞ்சாதான் அந்த மாற்றம் நடக்கும். ராஜயோக சம்பூர்வ யோகாசனம் ஒரு நூல் எழுதுறார் குருதேவர். அதுல அவர் ஒரு இடத்துல அவர் எழுதுறாரு பாருங்க, நான் என்னிடம் யோகாசனம் கத்துக்க வரவங்க கொஞ்ச நாள் யோகாசனம் கத்துக்கின்னு அதை பின்பற்றும் போது வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுறாங்க. இந்த நல்ல நிலைக்கு அவங்க வர்றதுக்கும் அவங்க மேன்மை பெறதுக்கும் என்னோட ஆசீர்வாதம் தான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அது அப்படி இல்லைன்னு எழுதுறாரு. எந்த பிரம்மஞானி யாரால இப்படி எழுத முடியும்? அது அப்படி இல்லைன்னு எழுதுறாரு. இது எல்லாம் அவங்க மேன்மை அடையிறதுக்கு எது காரணமா இருக்குன்னா பூர்வம் செய்த அவங்க புண்ணியம், இந்த யோகம். இந்த யோகம் தான் அவங்களை அடுத்த நிலைக்கு கூட்டும் போதே தவிர என்னுடைய ஆசீர்வாதம் அங்க ஒன்னும் பண்ணலன்னு எழுதுறாரு. அவரு நான் என்னுடைய இதுல இருந்து நான் கொடுக்குற ஒரு உபதேசம், அவ்வளவுதான் அவர் சொல்றாரு. என் சைட்ல இருந்து நான் கொடுக்குற ஒரு உபதேசம், இதை பண்ணுங்க, இது நல்லா இருக்கும், அவ்வளவுதான் என்னுடைய பணியை தவிர நம்ம வாழ்க்கையில எடுத்து வைக்கிற ஒரு அடிக்கும் நாம் அடையிற மேன்மைக்கும் நாமே பொறுப்பாகும், நாம் பூர்வம் செய்த புண்ணியமே பொறுப்பாக்கும் அப்படின்னு குருதேவர் எழுதுறாரு. இது சாட்சாத் பரபிரம்மிடம் வந்த வார்த்தைகள், எழுத்துக்கள். அதனால சாட்சாத் பரபிரம்மே அப்படி சொல்லிட்டு அப்புறம் சாதாரண மனிதர்களால சாதாரண வேஷம் போட்டுங்கிறவங்க என்ன பண்ணிட முடியும்? யாருக்கு என்ன பண்ணிட முடியும்? ஒன்னும் பண்ணிட முடியாது. நம்மளுடைய நம்ம பழகிற அந்த கலை தான் நமக்குள்ள போய் அந்த வேதியியல் மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த மீண்டும் பிறவாமைக்கு நம்மளை கொண்டு போகுது. நமக்கு மனித வாழ்க்கையில கடந்த காலம் ஞாபகம் இருக்குது, நிகழ்காலம் ஞாபகம் இருக்குது, எதிர்காலம் நமக்கு தெரியுது இல்லை என்னன்னு. ஏன் அந்த எதிர்காலம் ஏன் நமக்கு தெரியுது இல்லை அப்படின்னா, எனக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, அப்படி எதிர்காலத்தை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒளியினுடைய வேகத்துல நாம பயணிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அங்க நேரம் இல்லைன்றான், அங்க காலம் இல்லை, காலம் நின்று போகுது, அடிபட்டு போகுது. ஐன்ஸ்டைன் சொல்றார், ஒளியினுடைய வேகத்துல பயணம் பண்ணா காலம் நின்று போகுது, அங்க காலம் இல்லை. அப்போ அந்த மீண்டும் பிறவாமை என்ற இந்த இலக்கை அடையணும்னா இது என்ன ஆகுது? மனமும் புத்தியும் போய் சித்தத்தோட ஐக்கியம் ஆயிடுச்சுன்னா இது அடையக்கூடிய இடம் எதுனா கருந்துளை. இன்னைக்கு விஞ்ஞானம் பேசக்கூடிய அந்த கருந்துளைய, இதுதான் மோட்ச பூமி. ஒரு கேலக்சிக்கும் நடுவுல ஒரு கருந்துளை இருக்குது. நம்ம மில்கி வே கேலக்சில ஒரு கருந்துளை இருக்குது. அந்த மாதிரி கோடிக்கணக்கான கருந்துளைகள் இருக்குது. ஒரு சூரியன், உதாரணத்துக்கு ஒரு சூரியன் ஒரு சூரியன்ல என்ன இருக்குது? ஹைட்ரஜனும் ஹீலியம் இருக்கு. இந்த ஹைட்ரஜன் ஹீலியம் ஆட்டம் அது இழந்துனே வருது அப்படின்னா ஒரு காலத்துல அது அதனுடைய ஒட்டுமொத்த சக்தி இழம்போது அந்த ஈர்ப்பு விசை அதுக்கு அதிகமாயிடும். அளவுக்கு அதிகமான ஒரு ஈர்ப்பு விசை. நம்ம சூரியனே பூமியோட 28 மடங்கு ஈர்ப்பு விசை அதிகம். சூரியனை விட கருந்துளை எவ்வளவு ஈர்ப்பு விசைனா 700 கோடி மடங்கு ஈர்ப்பு விசை அதிகம் ஒரு கருந்துளைக்கு. அப்பனா அது கிட்ட போனது எதுவுமே திரும்பி வர்றதில்லை. பாரப்பா இருட்டு இருக்கும் இரவும் அல்ல, பாரப்பா இருட்டு இருக்கும் இரவும் அல்ல, பக்கமெல்லாம் ஒளி இருக்கும் பகலும் அல்ல. எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி
பாடலை பாருங்க. பாரப்பா இருட்டு இருக்கும் இரவும் அல்ல, பக்கம் எல்லாம் ஒளி இருக்கும் ஒளியும் அல்ல, நேரப்பா நிலைத்திருக்கும் அத்தனைக்கும், நேரப்பா நிலைத்திருக்கும் அத்தனைக்கும் நிச்சயமே இதுதாண்டா முடிவு. தேரப்பா தெய்வீகம் அறிந்து கொண்டால் முக்காலமும் வெல்வாய். அதாவது இருட்டு இருக்குது, இருட்டா இருக்குதுன்னா இருட்டு இல்ல, பகலா இருக்குதுன்னா பகல் இல்ல. கருந்துளைய சொல்றாங்க. முக்காலமும் அங்க இல்லைன்றாங்க. கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் எதுவுமே இல்லை. நாலு வளையமிட்ட வட்டமடி அது நால்வகை ஜீவனும் வாசமடி, சால நடுவினில் நாயகனாய் சுத்த சக்தி இருள் அரசாளுதடி. முக்தி அடைஞ்ச அந்த ஜீவாத்மா எங்க போகுதுன்னா மோட்சம் என்ற அந்த பூமி கருந்துளைக்குள்ள போயிடுது. அந்த கருந்துளைக்குள்ள போனது எதுவுமே மீண்டும் வர்றதில்லை. ஆனா இந்த கருந்துளைய சுத்தி 4 வளையமிட்ட வட்டமடி அதில் 4 வகை ஜீவனும் வாசமடி. அந்த கருந்துளைய சுத்தி 4 வளையம் இருக்கு. என்ன அந்த 4 வளையம்? மரணத்துக்கு அப்புறம் ஒரு ஜீவராசியம் அடையக்கூடிய பதவி. செத்து போயிடுறோம், அதுக்கப்புறம் நாம அடையக்கூடிய அந்த ஆத்மா போய் அடையக்கூடிய நிலை, நாமள இந்த 4 வளையங்கள்ல நாமள எங்க எடுத்துன்னு போய் நாம வச்சுக்க போறோம், எங்க இருக்க போறோம், அதுதான் அடுத்து. மீண்டும் பிறந்து மீண்டும் இறந்து இந்த 4 வளையங்களுக்குள்ளே சுழண்டு இருக்கிறோம். ஆனா இந்த யோகம் என்ற அந்த அற்புத சக்தி கிடைஞ்சதுன்னா சால நடுவெளியில் நாயகனாய் சுத்த சக்தி இருள் அரசாளுதடி. கருந்துளைக்குள்ள போய் மோட்சம். இதுதான் யோகம் கொடுக்கிற அந்த பதவி. அந்த மீண்டும் பிறவாமைக்கு நம்மளை கொண்டு போயிடும். இந்த மாதிரி இந்த அகலிடம் இங்க நாம பேசுற ஒரு வார்த்தையும், நாம சிந்திக்கிற ஒரு விஷயமும் நம்ம மூளைக்கூட்டம் மட்டும் பதிவாகல, இந்த பிரபஞ்சத்திலையும் பதிவாகுது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, லட்சோப ஆண்டுகள் முன்னாடி வாழ்ந்த நம்ம ஞானிகளோட உருவம், அவங்க பேசின அந்த பேச்சு, இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலான்றாங்க நம்ம ஞானிகள். நம்ம அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம போறது இல்லை. ஒருவேளை அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம போனோம்னா அந்த விஷயங்கள் வந்துரும்ன்றாங்க. விவேகானந்தர் சொல்றாரு, ஒரு மனிதன் வெளி உலகத்திலிருந்து ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாலும், உள்ள அவனுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாலும், அவன் எப்படி கண்டுபிடிக்கிறான்னா அந்த மனம் ஒருமுகப்படும் போதுதான் அந்த கண்டுபிடிப்பை அவன் கண்டுபிடிக்கிறான். அழகான ஒரு தத்துவம். ஒரு விஞ்ஞானி அது எல்லாத்தையும் மறந்துடுறாரு. நியூட்டன் என்ன சொல்றாரு, இது ஒரு ஃபோர்ஸ், இந்த பிரபஞ்சம் ஒரு ஃபோர்ஸ்ல இயங்குது. சூரியன் இருக்குதுன்னா சூரியன் கிட்ட இருந்து ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது, அதுதான் இந்த பூமியை இயக்கினுது. இப்ப பூமி கிட்டே ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது. ஏன் இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துக்க மாட்டேன்னா அதனோட டிஸ்டன்ஸால அது ஒன்னா சேரல, அது சுழற்சின்றார் நியூட்டன் சொல்றார். ஆனா ஏன்ஸ்டைன் யோசிக்கிறார், சூரியன் 15 கிலோமீட்டர் கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது, பூமி எங்கேயோ இருக்குது, இதுக்கு நடுவுல எங்க ஈர்ப்பு விசை ஒன்னும் நமக்கு விளங்கலையே. விஞ்ஞானிகளோட சிந்தனை, அந்த மனம் ஒருமுகப்படுறதை நான் சொல்ல வரேன். அந்த சிந்தனைக்குள்ளேயே தன்னை ஆழ்ந்து போறார். தன்னை சிந்தனைக்குள்ளே ஆழ்ந்து போகும்போது இந்த புத்தி, இந்த புறப்பிரபஞ்சம் ஆகிய அந்த புத்தி அகப்பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ளும். எதுவுமே அவங்க சிந்திக்கிறதே வேற எந்த சிந்தனையும் வரதில்லை. விஞ்ஞானிகள்லாம் பார்த்தோன்னா, எல்லா விஞ்ஞானிகளையும் நம்ம பார்த்தோன்னா அவங்களுடைய அந்த பர்சனல் லைஃப், அந்த மனைவி மக்களோட வாழ்கின்ற அந்த வாழ்க்கை என்பதே அவங்களுக்கு இருக்காதுப்பா. காரணம் அவங்க அந்த மனசை அந்த ஒருநிலைப்படுத்தி அந்த ஆய்வுக்குள்ள அவங்க போயிட்டாங்கன்னா அதிலேயே சிந்திச்சு இருக்கும் போது வர அற்புதங்கள் அதிசயம். என்ன சொல்றாரு அவர், ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாரு, இங்க ஒரு பொருள் இருக்குதுன்னா இந்த ஸ்பேஸ், நம்ம பாக்குற ஸ்பேஸ் பிளாட்டா இல்ல, இந்த ஸ்பேஸும் டைமும் சேர்ந்து இங்க இருக்கிற அந்த பொருள் பூமி இருக்குதுன்னா அங்க ஒரு பள்ளம் உழுதுன்றார், வளைக்கலான்றார், இந்த ஸ்பேஸையே வளைக்கலான்றார். அப்போ பூமி சூரியன் பெரிய ஒரு பொருள். அப்ப அந்த சூரியன் இருக்கிற இடத்துல அந்த ஸ்பேஸும் டைமும் பெரிய கர்வ் ஆகுது. அந்த பெரிய கர்வ்ல தான் இந்த கிரகங்கள் எல்லாம் அதுல சுத்தி இருக்குதுன்ற விஞ்ஞானிகளோட சிந்தனை, மனதை ஒருமுகப்படுத்தும் பொழுது வருகின்ற அந்த சிந்தனை. அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ்
நம்ம காலத்திலே வாழ்ந்த ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் சின்ன வயசுலயே அந்த கை காலெல்லாம் செயல்படலைன்னா கூட உட்காந்து அந்த வீல் சேர்ல இருந்து கொண்டே அந்த பிரபஞ்சத்தை அவர் ஆய்வு பண்ணாருன்னா உடம்புல எந்த உறுப்பும் சரியா செயல்படல. ஒரு கையை தூக்க முடியாது, காலை தூக்க முடியாது. ஒரு வார்த்தை அவர் சொல்லணும்னா கூட அந்த முகத்துல ஒரு மிஷினை வச்சிருக்காங்க. அவர் தாடையை தட்டணும். அவர் தாடையை இப்படி 2 தடவை தட்டினார்னா அது கம்ப்யூட்டர்ல அது ஒரு வார்த்தை வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் செலக்ட் பண்ணணும். அப்படியெல்லாம் பண்ணி தான் ஒரு நூலை எழுதினார். அப்படிதான் பல விஷயங்கள் அவர் உலகத்துக்கு சொன்னார். எங்க எதுவுமே உடம்புல சரியா இல்ல. ஆனா எது நல்லா செயல்பட்டுது? புத்தி, ஆத்மா. அந்த ஆத்மா இருக்கும் பொழுது அது என்ன செய்யணுமோ அந்த விதியின் பதிவுபடி அது செய்ய வைக்குது. கருந்துளை என்ற ஒரு அற்புதமான விஷயத்த நம்மளுக்கு நீ கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் மக்களிடையே. அப்ப ஆனா அந்த கருந்துளை என்ன, எதுக்கு? கருந்துளைக்கு ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கிறோம். அதை சுத்தி அந்த ஈவென்ட் ஹரிசான் இதெல்லாம் விஞ்ஞானம் சொல்லுது. ஆனா அந்த கருந்துளைக்கும் நமக்குள்ள இருக்கிற தொடர்பு அவங்களால சொல்ல முடியாது. நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற தொடர்பு அவங்களால சொல்ல முடியாது. ஒரு மனிதனும் ஒரு ஜீவாத்மாவும் இறுதியா அடையக்கூடிய புள்ளி அந்த கருந்துளை தான். இவங்கெல்லாம் சொல்றது, விஞ்ஞானிகள் சொல்றது சின்ன சின்ன கருந்துளை. நம்ம ஞானிகள் சொல்றது கருந்துளை, பெரிய கருந்துளை, ஒட்டு மொத்தமா அந்த பிரபஞ்சத்தையே உள்ள அடக்கி கொள்ளும். அது பின்னாடி நம்ம பிரம்மசூத்திரம் பார்க்கும் பொழுது அதை இன்னும் நம்ம விரிவா பார்க்கலாம். மகரிஷி வியாசர் எழுதின அந்த பிரம்மசூத்திரம் ஒரு அற்புதமான ஒரு நூல். அது பின்னாடி நம்ம பார்க்கும்போது இந்த பிரம்மத்துல இருக்கிற அந்த கூறுகள், அந்த பரிணாம வளர்ச்சி, இந்த மனம், புத்தி, சித்தம், அந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இதனோட இயக்கங்கள் எல்லாம் எப்படி நம்மளை கொண்டு போய் அங்க சேர்க்குதுன்றத பிரம்மசூத்திரத்துல நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த அகலிடம், இந்த அகப்பிரபஞ்சம், புற பிரபஞ்சம், இந்த அகப்பிரபஞ்சத்தோட நாம வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இந்த அகப்பிரபஞ்சத்துக்குள்ளே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இருக்குதுன்றத நாம எப்படி உணர முடியும்னா தியானம் தான். தியானம் தான். அந்த தியானம், யோகாசனம், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் அதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம கண்ணை மூடி கொஞ்சம் உட்கார்ந்தோம் அப்படின்னா இந்த உலகியல் விஷயங்கள், இந்த உலகியல் எண்ணங்களோடு தான் இந்த மனம் தொடர்பு கொள்ளும். என்னதான் நாம உட்கார்ந்துன்னு நம்மளை கட்டுப்படுத்தின்னு ஏதோ ஒரு பொருளை நினைத்து கொண்டு அலைவதும் நிலையற்றதுமாகிய மனது எக்காரணத்தால் எதனதன் கண் தெரிகிறதோ அக்காரணத்தால் அதன் மீட்டு தன் வசத்துக்கு கொண்டு வருக வியாசர் சொல்லியிருக்காரு தான். முடியலையே. எங்க உக்காந்தா ஓடினே இருக்கு. ஒரு இடத்தவன் நிறுத்த மாட்டு. எங்கேயோ ஒரு தாமரைப்பூ நினைச்சு உக்காருவோம் அப்படின்னு பார்த்தா பிராணாயம் எல்லாம் நிறைய பண்ணிருக்கிறோம் தான். ஆசனங்கள்லாம் டெய்லி பண்றோம் தான். மனசை ஒருநிலைப்படுத்த முடியலையே. குருதேவர் மனசு வைக்கணும், அவரோட அனுகிரகம் வேணும். என்னைக்கு அந்த மனசு நமக்கு ஒருநிலைப்படுதோ, மனசு ஒரு இடத்துல அப்படியே நின்னு போதோ அன்னைக்கு இந்த அகப்பிரபஞ்சம் புற பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ளுது. குருதேவர் அதுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி நம்மளெல்லாம் அந்த நிலைக்கு கூட்டுன்னு போகணும். நம்மளெல்லாம் அந்த நிலைக்கு நம்மள கூட்டுன்னு போனார்னா அந்த அமைதிக்குள்ள நம்ம போயிடலாம். அந்த அமைதிக்குள்ள போயிட்டவனுக்கு அது ஒரு பேரானந்த நிலைன்றாங்க நம்ம ஞானிகள். யோகம் செய்பவன் வினையின் பயனை பொருட்படுத்தாத நிஷ்டையின்றி உதிக்கும் சாந்தியை அடைகிறான். அந்த பேரானந்தத்தை ஏகுகிறான். எப்படி நம்ம அந்த கேலக்சிக்கெல்லாம் போய் நம்மளுடைய கேலக்சியை பார்க்கும்போது சின்ன ஒரு உருண்டையா இருந்ததோ, அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லாத ஒரு தூசா இருந்ததோ, அதுதான் நாம்பன்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. இவ்வளோ பெரிய ஒரு பிரபஞ்சத்துல நம்ம ஒண்ணுமே இல்லையே. சரி, வெளியில தான் அப்படி இருக்குது. நம்ம உடம்புக்குள்ளே போய் பார்த்தா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு அணுக்குள்ளேயும் காலி இடம் தான் இருக்கு, ஒண்ணுமே இல்லை. ஆக மொத்தம் மனிதன் என்பவன் நம்ம ஒண்ணுமே இல்லைன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இவ்வளவு செய்ய வேண்டியதா இருக்கு. தான் தான், நான் தான், அந்த அகந்தை, அந்த அகங்காரம், இது எல்லாம் போய் ஒடுங்கி 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 நம்ம யோகத்துல வளர 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 அந்த அணு செல்லு ஒரு செல்லும் 100 ட்ரில்லியன் அணுக்களால் ஆனது. ஒரு அணுக்குள்ளேயும் ஒரு செல்லுக்குள்ளேயும் 100 ட்ரில்லியன் அணுக்கள் இருக்குது. அதுக்குள்ளேயும் போய் 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 ஒரு யோகி போய் பார்க்கும் பொழுது ஒண்ணுமே இல்லை. இந்த அற்புதமான இந்த பிரபஞ்ச சக்திக்கு முன்னாடி தான் ஒண்ணுமே இல்லைன்றத உணர்றான். என்னைக்கு அவன் தான் ஒண்ணுமே இல்லைன்றத உணர்றானோ அந்த பிரம்மத்தோடைய அவன் ஐக்கியமாயிடுறான். நான் என நீ என வேறில்லை என்னும் நினைவு அருளி தாய் என மோன குருவாக தடுத்து அடிமை சே என காத்த பரமே உன் திருவருளுக்கு என்ன கைமாறு.
அவன் வணங்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம். இவன் ஒண்ணுமே இல்லைன்றத உணர வைக்கிறதுக்கு எல்லாம் அறிந்த பிரம்மத்தாலதான் அது முடியும். எல்லாம் அறிந்த பிரம்மம் அதை உணர வைக்குது. அதை உணர வைக்கிறவர் தான் குரு. குரு சாட்சாத் பரப். அகலிடம் பாடம் முடிஞ்சது. இதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அடுத்த வாரம் பிராணசக்தின்னு நினைக்கிற அடுத்த பாடம், அடுத்த பாடத்துக்குள்ள போறோம். ஐயா வணக்கம், நான் சுரேஷ் பேசுறேங்க. குருவேனம். ஸ்ரீ குருவே நம. வணக்கம் சார். இன்றைய வகுப்பு ரொம்ப பிரமாதமா இருந்தது. எப்படி சொல்லணும்னா, அகத்தையும் புறத்தையும் நீங்க எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தீங்க. ஆக்சுவலா ஒரு புக்கை வந்து ஈஸியா படிச்சிடலாம், ஒண்ணுமே புரியாது, ஒரு 25% தான் புரியும். அதுல இருந்து எடுத்து ஒரு உதாரணங்கள் சொல்லி, திருமூலர்ல இருந்து, திருவள்ளுவர்ல இருந்து, விவேகானந்தர்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்ற விதம் வந்து ரொம்ப அற்புதம். இது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் தான் சொல்லணும். அகத்தையும் நம்ம உடம்பத்தையும் இணைச்சு சொன்னீங்க பாத்தீங்களா, அது வந்து புக்கெல்லாம் படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. அதாவது இது ஒரு மகத்தான எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தான் சொல்லணும். உங்களுக்கு மணிகண்டன் சார் சொன்ன மாதிரி எப்படி நன்றி சொல்றது அப்படின்றது எங்களுக்கு புரியல. ரொம்ப நன்றி. நன்றி. ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே நம. நன்றி. யாருக்கும் எதுவும் சந்தேகங்கள் இல்லையா? மகளிடம் முடிஞ்சது. அடுத்து நம்ம வந்து பிராணசக்தி. அடுத்தது பிராணசக்தி. இது மனதின் நிம்மதியிலே ஒரு அற்புதமான ஒரு பாடமும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அந்த நூலை எடுத்து நல்லா நீங்க ஆழ்ந்து படிக்கணும். குருதேவரோட நூல்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வரி படிச்சோம், அப்படியே அடுத்த வரிக்கு நாம போயிட்டோன்னு போக முடியாது. அதுல பல விஷயங்கள் அதுக்குள்ள. இது என்ன இதுல ஒரு அற்புதம்னா, அந்த ஒரு எளிமையான நடையில அதை குத்துருக்காரு பாரு. ஒரு எளிமையான ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயத்த எவ்வளவு எளிமையாக்கணும். எல்லா நூல்களும் பின்னாடி பிரம்மசூத்திரம்லாம் வந்து, பிரம்மசூத்திரத்துக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? நமக்கு ஒரு சம்மந்தமும் இல்லை. வேதங்கள் உபநிஷத்துக்கும் நமக்கு என்ன சம்மந்தம்? ஒண்ணுமே இல்லை. சம்பந்தம் இல்லாதவங்களையும் அதை நம்மள உள்ளாக்கி அதுல படிக்க வச்சு அவருடைய அந்த அந்த வேதங்கள் உபநிஷங்கள்லாம் ஒரு பூ, குமரி பெண்கள் பூ வைக்கிற மாதிரி ஒரு அட்டைப்படத்தை கொடுத்துருப்பாரு. ஒரு பூ வாங்குறது எப்படி ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், அந்த மாதிரி வேதங்கள் உபநிஷங்கள் அந்த பூட்டு உடைக்கப்பட்டு அதுல இருக்கிற அந்த கருத்துக்கள், இடைச்செருக்கள் இல்லாத அந்த கருத்துக்கள், மனித குலத்துக்கு சேர வேண்டிய அந்த விஷயங்கள் அதை அப்படியே தொகுத்து கொடுத்துருக்கிறார். இந்த மாதிரி ஒரு நூலும் நாம வந்து ஆழ்ந்து படிக்க வேண்டிய நூல். அதே மாதிரி ஒரு தடவை படிச்சுட்டோம்னா முடிஞ்சிருச்சுன்னு இல்லை. இப்ப படிக்கிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி அந்த மனித நிம்மதி புக் எடுத்து படிச்சோம்னா அது வேற மாதிரி விளங்கும். இது வந்து சாதாரணமா இந்த வாழ்க்கையை நாம கடந்து போறதுன்னு வேற, இந்த யோகத்துறையில கடக்கிறதுன்னு வேற. இந்த ஒரு நுட்பத்தை நான் சொல்லணும். ஏன்னா ஒரு யோக பயிற்சி ஆரம்பத்துல நாம செய்கின்ற மனநிலையோட குருதேவரோட நூல்களை படிக்கும் போது இருக்க விளக்கமும், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அந்த பயிற்சியை நம்ம தீவிரமா செஞ்சுட்டு பிராணாயம் அளவுக்கு வளர்ந்து தியானம் அளவுக்கு வந்து நூல்களை படிக்கும் பொழுதும் வேற ஒரு விளக்கத்தை கொடுக்கும். அவர் என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்ல அதை எழுதினாரு அப்படின்றது நம்ம விளங்குறதுக்கு நம்ம அந்த பரிணாம வளர்ச்சியில அந்த இறுதி நிலையை அடையும் போது தான் நமக்கு விளங்கும். அது வரைக்கும் அதை நம்ம முழுசா விளங்குறது இல்லை. ஆனா இருந்த போதும் அதை விளங்கிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை விளங்கிக்க நான் உங்களுக்கு சொல்ல பாக்குறேன். நீங்க அந்த நூல்களை முழுசா படிங்க. என்னால அதுல இருந்து நூலெல்லாம் வந்து முழுசா எடுத்து சொல்ல முடியுமானா முடியவே முடியாது. ஏன்னா அவரு இருந்து எழுதின ஸ்டேட் வேற. நாம வந்து ஒரு சாதாரண மனிதனா எடுத்து அதை நம்ம பண்ணும் பொழுது நம்மளோட அறிவுக்கு, இந்த சிற்றறிவுக்கு என்ன எட்டுமோ என்னால அதுதான் சொல்ல முடியும். அதனால நீங்க அதை நல்லா பயிற்சி பண்ணுங்க, நல்லா படிங்க. அது ஆழமான கருத்துக்கள் நிறைய இருக்குது. பிரம்ம வித்தையான யோக நெறிகளை மனிதனிடமிருந்து அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குரு.